Hi dear friends, welcome to Dplus Car Care. ரொம்ப நாளா வீடியோஸ் எதுவும் போடாததுக்கு சாரி. ஸோ இன்னமேட்டுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் இருக்கும். வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வண்டிக்கு செராமிக் கோட்டிங் அவசியமா வேண்டாமா, வண்டியை எப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் நிறைய நான் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Dplus Car Care அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட் பிராண்டட் செராமிக் கோட்டிங்காக இருக்கட்டும், அல்லது டெஃப்லான் கோட்டிங்காக இருக்கட்டும், சீலன் கோட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் செராமிக் கோட்டிங் அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹையர் எண்ட் காருக்கு வீட்டில் பார்க்கிங் இல்லை, ஒருவேளை உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறப்போ ஆஃபீஸ்லேயும் பார்க்கிங் இல்லை, வண்டி வெயிலில் தான் கிடக்குது, ஒரு மரத்துக்கடியில் நிறுத்தியிருக்கோம். ஸோ நிறைய ஆசிட், அதாவது குருவிகள் இது காக்காலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப அசிங்கம் பண்ணுது, உங்கள் பெயிண்ட் மேலே தாரையாக விழுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கோட்டிங் பண்ணணும். மற்றபடிக்கு வீட்லேயும் க்ளோஸ்டு பார்க்கிங் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் க்ளோஸ்டு பார்க்கிங் இருக்குது, நாங்கள் அதிகமாக வண்டி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு செராமிக் கோட்டிங் அவசியம் தேவைப்படாது. உங்களுக்கே தெரியும், எல்லா கம்பெனியும் பயங்கரமாக டெஸ்டிங்கெல்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பெயிண்டிங்கே கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பார்க்கிங் இருந்தால் அந்த பிரச்சனைகள் வராது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், Dplus Car Care என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, Dplus Car Care ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோ. Dplus Car Care எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் சரவணப்பட்டியிலேருந்து கீரனத்தம் ஐடி பார்க் போகிற வழியில் இருக்குதுங்க. ஸோ நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கார் பெயிண்டிங், மெக்கானிக் ஒர்க்ஸு, வாட்டர் வாஷு, செராமிக் கோட்டிங்கு, சீலன் கோட்டிங்கு எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் கார் இன்டீரியர் ஃபோம் வாஷு, சீட் கவரு, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, சவுண்ட் சிஸ்டமு, இது இல்லாமல் உங்களுக்கு பாடி ஷாப், எக்ஸ்ட்ரா பாடி ஷாப்பில் பார்த்திங்கன்னா கார் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு டிப் கொடுத்துட்றேன். காரில் எலி போகுது, அதுக்கு என்னங்க பண்ணலாம்? கண்டிப்பாக காரில் எலி போகிறதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு நிலக்கடலையோ அல்லது ஸ்நாக்ஸோ சாப்பிட்றப்போ அது காரில் சிந்துது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வாட்டர் வாஷ் கொடுக்குறப்ப ஏர் அடிப்பாங்க. ஏர் அடிக்கிறப்ப அந்த நிலக்கடலை போய் எங்கேயாவது ஒரு சந்தில் போய் ஒட்டிக்கும். அதை நீங்கள் கிளியராக எடுக்க மாட்டீங்க. அதனால தான் மோஸ்ட்லி கார் வாஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வேக்கம் கிளீனர் போடணும். வேக்கம் கிளீனர் போட்டிங்கன்னா தான் அந்த நிலக்கடலையாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் எடுக்க முடியும். அப்போ அதை தேடி எலி வராது. ஸோ வாட்டர் வாஷ் முடிச்சிட்டோமா? ஸோ இதுதான் கார் வாஷ். கார் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்க, அந்த கார் பெயிண்டிங்கில் அலாய்க்கு தனியாக பாருங்கள், அலாய் வீல் தனியாக எல்லாம் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஹையர் எண்ட் கார் நம்ம ஷோரூம்க்கே நிறைய பேர் தெரியும். பெங்களூர், சென்னையிலேருந்துலாம் BMW, பென்ஸு, எல்லா பெரிய பெரிய ஜாக்வார் கார் முதல்கொண்டு எல்லா காருமே நம்மக்கிட்ட பெயிண்டிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல் பெயிண்டிங் நிறைய வண்டிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். டென்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் ரிமூவிங் பண்ணிகிட்ருக்கோம். டென்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் ரிமூவிங் அப்படிங்கிறது எப்படின்னா சும்மா சிம்பிளான டென்ட் இருக்குது அப்படின்னா, பேனட் மட்டும் இருக்குன்னா அந்த பேனட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் பேனட் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. அதுலேருந்து நியர்பை ஒரு ஹாஃப் பேனட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் மாடிஃபிகேஷன், ஆமாங்க, நிறைய மாடிஃபிகேஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் சீட் கவரு, சன்ஃப்ளிம் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கார் வாஷிங், டெஃப்லான் கோட்டிங், செராமிக் கோட்டிங், சீலன் கோட்டிங், சீலன்லேயே ஏ, சீலன் பி, நிறைய கோட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே Dplus Car Careல பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கீரனத்தம் ஐடி பார்க் பக்கத்துலேயே இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ இன்ட்ரோங்கிறதுனால இந்த வீடியோவில் எதுவுமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு பேசலை. டீட்டெயில்டாக பேசுகிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கம்ப்ளீட் ஒரு கார் எடுத்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது முதல்கொண்டு நான் உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது இடம் அமைஞ்சிருக்கிறது செஸ் ஐடி பார்க் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதோட என்ட்ரன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கார் நிறுத்துற அளவுக்கு நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட, நல்ல எக்யூப்மெண்ட்ஸு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நியர்லி ஒரு 30-35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மோட்டார் ஃபீல்டில் இருக்கிறவங்களே வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இது இல்லாமல் காருக்கு என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் பியூரிஸ், ஒரு யூஎஸ் பிராண்டுங்க. பியூரிஸும் மெகுவர்ஸு, இது இல்லாமல் ஓட்டோங்கிறது 3Mலேருந்து பிரிஞ்ச ஒரு சிஸ்டம் கன்சர்ன் தான். ஸோ ஓட்டோ கேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க பிராண்டு. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்டீரியருக்காக ஃபோம் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸர், அதுங்க அப்படியே ஒன்றா பாருங்கள். ஸோ இன்டீரியர் க்ளீனிங் பண்ணுறது, இது இல்லாமல் சவுண்ட் சிஸ்டம், பயனியர் சவுண்ட் சிஸ்டம், பேட்டரி பார்த்திங்கன்னா அமரான் கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு பேட்டரிக்கு நல்ல எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு புது பேட்டரி அமரான் கம்பெனிலேயே உங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், பயனியர் சவுண்ட் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னாங்களா பியூரிஸ், இதுதான் பாருங்கள், பியூரிஸ் 1, 14, 16, 18, 18A நிறைய இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு கோட்டிங்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓட்டோ கேரோட
ரப்பிங் காம்பனண்ட் எதுக்குன்னா அந்த டார்லாம் பட்டுருச்சு அதை வந்து ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கோட் போடுறதுக்கு. இன்னொன்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்என்சி பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம்.